இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லேவியராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 17வது வசனம். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக, பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகைக்காதே, அவன் மேல் பாவம் சுமராதபடி அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். அவன் செய்கிற தவறை அவனுக்கு உணர்த்தி அவனை கடிந்து கொள் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனை கண்டிப்பது கூட அவன் மீது அன்பு செலுத்துவதாகும். அந்த மனிதன், அந்த சகோதரன் பாவத்திலேயே வாழ விட்டு விடாதபடி, அவன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை அன்புடன் கடிந்து கொண்டு கரிசனையோடு அவனுடைய தவறை அவனுக்கு உணர்த்த வேண்டும். அவனுடைய தவறை, அவனுடைய பாவத்தை அவனுக்கு உணர்த்தாவிட்டால் அவனை பகைப்பதற்கு சமமாகும். சகோதரன் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் என்று விடுவதல்ல, சகோதரனுடைய தவறை அவனுக்கு உணர்த்தி நல்வழிப்படுத்துவது சகோதரனுடைய கடமையாகும். சகோதரனை உன் உள்ளத்தில் பகைக்காதே என்ற வசனத்தில் தேவன் சொல்லுகிறார். உள்ளத்திலேயே பகைப்பது தவறு என்றால் வெளிப்படையான கிரியைகள் கண்டிப்பாக அது செய்யக்கூடாது. அது தேவன் விரும்பாத காரியம். ஒளியிலே இருக்கிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் இருளிலேயே இருக்கிறான். இருளிலேயே இருந்து இருளிலே நடக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். எனவே அவனுக்குள்ள நித்திய ஜீவன் இல்லை என்று வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். இந்த சிறியரில் ஒருவரும் கெட்டுப்போவது பிதாவாகிய தேவனுடைய சித்தம் அல்ல. நம்முடைய சகோதரர்களுக்கு நம்மை காவலாளியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். தன் சகோதரன் தவறு செய்வதை காணும்போது, சகோதரன் தனியாக இருக்கும்போது அவனுடைய குற்றத்தை அவனுக்கு உணர்த்து அவன் செவி கொடுத்தால் நல்லது. உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடுக்காத பட்சத்தில் நீ செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் என்று இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். நம்முடைய சகோதரர்களுக்கு நம்மை காவலாளியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். காவலாளி ஆபத்து வருகிறதை கண்டு ஜனங்களை எச்சரித்து ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்ள செய்வது போல நாமும் நம்முடைய சகோதரர்களுக்கு, உடன் பிறப்புகளுக்கு, திருச்சபையில் உள்ள சகோதரர்களுக்கு நம்மை கர்த்தர் காவலாளியாக வைத்திருக்கிறார். நாம் அவர்களுடைய தவறுகளை நம்ம சுட்டி காட்டி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்புள்ள ஆண்டவரே, உன் சகோதரனை உள்ளத்திலே பகைக்காதே என்று தேவரீர் சொல்லியிருக்கிறீர். நாங்களும் எங்களுடைய சகோதரர்கள் தவறு செய்யும்போது அதை கண்டித்து அவர்களை அன்பாக கடிந்து கொண்டு அவர்களை பாவத்திலே வாழ விட்டுவிடாதபடி, பாவம் அவர்கள் மேலே சுமராதபடி அவர்களை கடிந்து கொண்டு புத்தி சொல்லத்தக்கதான கிருபை தாங்க. அப்படி சொல்லாத பட்சத்திலே எங்கள் மேலே பாவம் சுமராதபடி, எங்களுடைய சகோதரர்களை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே பகைக்காதபடி அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் எங்களை மீட்டு எடுக்கும்படியாய் உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சகோதரர்களை நேசிக்கத்தக்கதான அந்த அன்பு எங்களுடைய உள்ளத்திலே கர்த்தர் ஊற்றி இருக்கிற தயவிற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.